ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீட்டில் வந்து மெர்க்குரி வந்து குட்டி போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த குட்டியை தான் ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ட் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டப்பாவில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா நம்ம இந்த நெட்டு வந்து யூஸ் பண்ண முடியாது, இதுக்கு பதிலாக குட்டிங்களுக்குன்னு வச்சுருக்க நெட்டு தான் எடுக்கணும். அதையும் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக ஃப்ரைஸை வந்து எடுக்க ஆரம்பிப்போம். ஃப்ரைஸ் டப்பா மேலே வெளியே தூக்கிட்டு வந்துடும், உள்ள வச்சு பிடிக்க முடியாது. ஃப்ரைஸ் டப்பா வெளியே தூக்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். குறுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், வழி தாங்க முடில. ஏன்னா காலையிலேருந்து இங்கே தான் நிற்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி மேயுதுன்னு. மேலே கொச்ச 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 கொச்சன்னு குட்டி தான் மேயுது. எப்படியும் இதில் மேலே வந்து பாதி குட்டியே சாப்பிட்ருப்பான். சரி, நம்ம ஒன் பை ஒன்னாக கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்டோனை வெளியே எடுத்துருவோம். அந்த ஸ்டோன் இருக்கிறதுனாலே பாதி குட்டி கணக்கு தெரியாது. ஃபாஸ்ட்டில் வெளியே எடுத்து போட்டுருவோம். ஸ்டோன் கட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இறக்கியிருக்கேன். எடுத்து போட்டு இதில் என்ன வெள்ளை வெள்ளையாக தெரியுது? குட்டியா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், குட்டி இல்லை. ஏதோ இதில் ஃபுட்டு ஃபுல்லாகவே மாட்டியிருக்கோம் போல், அது வெள்ளை வெள்ளையாக தெரியுது. இது பாருங்கள் எவ்வளோ குட்டி கிடக்குன்னு. அந்த இயற்கை சூழல் வந்து நம்ம அமைச்சு கொடுத்த உடனே குட்டியை வந்து மலமலன்னு போட்டு தள்ளிடுறானுங்க. அப்படின்னா ஆல்மண்ட் லீஃபுக்கு எவ்வளோ பவர் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஒவ்வொரு குட்டியாக பிடிப்போம். பாருங்க, ஒரே செட்டில் 3 குட்டிக்கிட்டலாம் வந்திருக்கு. எத்தனை குட்டி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக எடுத்து இதுக்கு ஒரு 3 குட்டி பிடிச்சாச்சு. இது 4வது குட்டி. நாலு, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 15 குட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கும். 15, 16 இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பிடிச்சிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸு, இப்போ வந்து நம்ம ஃப்ரைஸ் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 29 ஃப்ரை இருக்குது. இதில் டோட்டல் 29 ஃப்ரைஸ் இருக்குது. அங்கே ஒரு 10 ஃப்ரைஸு, டோட்டலாக 39, 40 ஃப்ரைஸ் வந்து இருக்குது. இப்போ பேரண்ட் ஸ்டாக்கும் இங்கே தான் இருக்குது. இந்த பேரண்ட் ஸ்டாக் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேரண்ட் ஸ்டாக்கை ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்படி இலைங்களையும் செடியும் வச்சிட்டோன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக குட்டிங்க விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக குட்டிங்க தப்பிச்சிடும். இப்போ வாங்க நம்ம வந்து குட்டிங்களை கொண்டு போய் உரையில் விடுவோம்.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 29 குட்டியும் கொண்டு போய் உரையில் விடுவோம். இன்னும் பக்கத்தில் இருக்க ரெட் கோயில் டேங்கர்னு திறந்து காலையிலேருந்தே பார்க்கல. குட்டி விட்ருக்காருன்னு நினச்சேன், நானும் விட்டுட்டேன். இப்போ அது இடத்துல குட்டி விட்ருக்கான்னு தெரில, அதையும் திறந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த 29 குட்டிங்க நம்ம உள்ளே ரிலீஸ் பண்ணி விடுவோம். ஃபைட்டர் தான் எதுவும் விரட்டி பிடிக்குதான்னு பார்த்துக்கணும். பிடிச்சாலும் பிடிப்பான். ஏங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் இன் பண்ணிட்டு ரைஸ் எல்லாத்தையும் 1 by 1 ரிலீஸ் பண்ணுவோம். குட்டிங்க எதுவுமே வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு உள்ளே எந்த குட்டியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லா குட்டியும் உள்ளே போயிட்டு அதுங்க ஸ்பீடாக போய் ஒளிஞ்சிக்கும். ஒளிஞ்சதுக்குமே கல் கொடுத்துருக்கேன். ஒன் சைடில் போய் ஒளிஞ்சிக்கிறதுக்காக க்ளீனாக கல் கொடுத்து ஓடு கொடுத்துருக்கேன். எதுனாலும் அதுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்குங்கடா, ஒன்றும் ஆகாதுன்ட்டு அதுக்கு அடியில் ஒரு கல் கொடுத்து கல்லுக்கு மேலே ஒரு ஓட்டை தூக்கி வச்சுருக்கு. இப்படி கொடுக்கறதுனால ரைஸ் வந்து கொஞ்சம் ஒளிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இருங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். இந்த ஸ்டோன் கரெக்டாக ஒரு சைடு மேடாகவும் ஒரு சைடு பள்ளமாகவும் இருக்கிறதுனால இந்த ஸ்டோனில் வந்து ஒன் சைடு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சார்ஜில் எனக்கு ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிட்டு. இவங்க ஸ்டோனை நான் திருப்பி போட்டு மேலே வைக்கிறேன், நிற்கிதான்னு பார்ப்போம். இதில் நின்றுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே இருக்கட்டும். ஃப்ரைஸ் ஏதாவது தப்பிச்சு ஒழியினா கூட ஒளிஞ்சிக்குவோம் ஈஸியாக. இதுதான் எதாவது குட்டி போட்டிருக்கான்னு தெரில. இதுவும் குட்டி போட்ட மாதிரி தெரில ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இது குட்டி போட்டால் தெரிஞ்சிடும். பார்த்துக்கிடுவோம். இதை குட்டி போடலாம். அடுத்தல இதை கொண்டு போய் அந்த ஆல்மண்ட் லிஃப்ட் டேங்க்கில் இறக்கிட்டோன்னா குட்டி போட்டுரும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகாக குட்டிங்க ஃபுல்லாக மேய்கிறத தொட்டி ஒட்டுனாப்புலும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுங்களுக்கு நம்ம வந்து நம்மளோட ஃபுட்ஸை நம்ம வச்சுருக்க ஃபுட்டை வந்து எடுத்து வந்து போட்டோன்னா இன்றைக்கி போடான்னா நாளைக்கு 4-6 போல் போட்டால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன்லேயும் சார்ஜ் கம்மியாகிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மற்றதை காமிக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.